அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல லாங் வீடியோ பார்த்து. எனக்குமே அப்படி தான் இருக்குது. உங்கள் எல்லார்கிட்டேயும் நிறைய பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் இருக்குது. டைமே இருக்கிறதில்ல. பிள்ளைகளுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டுருக்கிறதுனால 2 பிள்ளைங்களையும் பார்க்குறது, வீட்டை பார்க்குறது, ஃபேமிலியை பார்க்குறதுன்னு இப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆசிஃபாஸ் டைரி சேனலை வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே. ஸோ அஷர் தொழுதுட்டு பிள்ளைகள் 2 பேரையும் அழைச்சிட்டு நான் வந்து மொலினாக்கு தான் போயிருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அதனால் சொல்லிட்டு போயிட்டு நியூ கலெக்ஷன்ஸ் அபாயாஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தேன். பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லி தான் சொல்லுவாங்க. அன்றைக்குமே அந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு கடையில் வேலை இருந்ததுனால கடைக்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ நம்மளோட மொலினா புர்கா ஷாப்பிங் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனந்தம் பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் பக்கத்துலேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. டைமண்ட் ஸ்டாப்பிங்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்தில் ஜோஸ் ஆலுக்காஸ்க்கும் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு பைக்குக்கு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உள்ள அபாயாஸ் வேணுங்கிற மாதிரி தான் போயிருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு பார்ட்டி வேர் அபாயாஸ், வெட்டிங் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்தது. சும்மா வந்து இந்த வீடியோக்காக வேணால் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு அபாயாஸ் ரொம்ப பிடிக்கும், கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும், என்ன மாதிரி மாடல் வேணும்னாலும் நம்ம கடையை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரியே நீங்கள் கேட்ட மெட்டீரியலில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து என்னோட வேலைக்காக தான் கடைக்கு போயிருந்தேன். பசங்க 2 பேரும் உண்மையாக பார்க்கும்போது பாவமாக தான் இருந்துச்சு. அப்படியே உட்காந்துருந்தாங்க. எப்போமா முடிப்பீங்க, எப்போமா வீட்டுக்கு போகலாம், இதுக்கு தான் எங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்தீங்களாமா அப்படிங்கிற மாதிரி. இந்த பிளாக் அபாயா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிளாக்குக்கு ஒரு தனி அழகு தான். ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாலாம் வந்து கலர் அபாயாலாம் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அப்போல்லாம் வந்து அபாயாஸ்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. துப்பட்டி தான் போட்டுப்பாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம். இப்போ தான் வந்து எல்லோரும் வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அம்மாலாம் வந்து அபாயா வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து உண்மையை சொல்லணும்னா துப்பட்டியே விட்டுட்டாங்க, சுத்தமாக விட்டுட்டாங்க. ஃபங்க்ஷன்னா கூட இப்போ வந்து அபாயாஸ் தான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு அபாயா போட்டால் அடுத்தது வந்து ஏதாவது க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தால் அப்போ வந்து வேறு தேவைப்படுது. இப்போ வந்து கல்யாணம் அப்படின்னு சொன்னாக்கா மொதல் நாள் ஒரு அபாயா, கல்யாணத்துக்கு ஒரு அபாயா, மறுநாள் வலிமாக்கு ஒரு அபாயான்னு சொல்லிட்டு புடவை பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ அபாயாஸ் தான் வந்து நிறைய தேவைப்படுது. ஸோ நானும் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன மாதிரி வந்து தேவைப்படுதோ அதை வந்துட்டு வாங்கிட்டு கடையிலேருந்து கிளம்பி போகும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் வந்து வீட்டில் சுத்தமாக இல்லை. ஸோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன வாங்கணும், பன்னீர், மஷ்ரூம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ரீசெண்டாக நான் டிமார்ட் போகும்போது நிறைய க்ராசரி திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதம் க்ராசரி வேலையெல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன்னா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான். இந்த ப்ரெட்டு வந்து எவ்வளோ நாளாக நானும் பிளான் பண்ணுறேன். வீட்டில் எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தா கூட என்னை திட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்கள் அம்மா இருக்கும்போதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அம்மா நான் ப்ரெட்டு பண்ண போகிறேன். எங்கள் அம்மாவும் திட்டிகிட்டே தான் இருந்தாங்க. பன்னெண்டு இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வரும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஸோ ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நாங்களும் டின்னர் முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி பாருங்கள் 10:53. என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயிருந்தேன். ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு காஃபியும் பிஸ்கெட்டும் மட்டும் கொடு, ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது, டின்னர் வேணான்னு சொல்லிட்டு அந்த டைமில் எனக்கு கேட்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னென்னா நம்ம கிச்சனில் உள்ள வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து தூங்குன்னு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து கிச்சனில் வந்து திருப்பி வந்து அடுப்பு பற்ற வைக்க சுத்தமாக பிடிக்காது. பட் என்ன பண்ணுறது, கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ என்கிட்ட நிறைய பேர் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க இல்லையா. இந்த டேவிட் ஆஃபோட பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் 2 ஃப்ளேவர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 2 ஃப்ளேவர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிள்ளைகளுக்கு தோசை கொடுத்துட்டு பீன்ஸ் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். காலையில் அவங்கள ஸ்கூல் கலப்பும் போதெல்லாம் என்னால் வந்து வீடியோஸ்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக எடுக்க முடியல. ஜஸ்ட்டு வந்து சும்மா ஒரு கிளிப் மாதிரி தான் காட்டியிருக்கிறேன். இதெல்லாம் என்ன சொல்ல, பிள்ளைகளை வந்து கலப்பும் போது அவங்கள்ட்ட கத்திக்கிட்டே கிளம்புங்கன்னு சொல்கிறதுலே நமக்கு ஃபுல் எனர்ஜி போயிடும். இதில் வந்து வீடியோஸ்லலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அன்றைக்கி மதியம் லஞ்ச் செய்கிற வேலையும் எனக்கு இல்லை. ஸோ அதனால் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்க வேண்டிய வேலைலாம் இருந்தது. ஸோ இந்த ரீல்ஸ் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்து மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் துபாய் புர்காவில் வந்துட்டு போய் பாருங்கள். இல்லைனா என்னோட ஆசிஃபாஸ் டைரி அந்த இன்ஸ்டா பேஜ்லேயுமே இருக்குது. ஸோ ரொம்ப காமெடியாக செம்ம ஜாலியாக இருந்தது அன்றைக்கி டே. ஸோ இப்படி தான் போச்சு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி அவ்வளோ சிரிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் போகும்போது வந்து என்னோடய அடுப்போட இந்த மேலே இருக்கும் இல்லையா அந்த இரும்பு கம்பி, அதுக்கெலாம் வந்து பெயிண்ட் மாதிரி பண்ணிட்டு போயிருந்தேன்.
ஸோ அது எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து ஃபிட் பண்ணணும். நைட் டின்னருக்கு வந்துட்டு பீஃப் மசாலா தான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக என் அடுப்பு பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. பட் சொல்கிறதுக்கு பெருசாக என்ன சொல்ல, நல்லாயிருக்கு அவ்வளோதான். பட் ரொம்ப சூப்பர் ஆஹா ஓஹோன்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா வந்து அதில் நிறைய அட்வான்டேஜ் வந்து நிறைய இருக்குது. பீஃப் கிரேவிக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து கிரேவியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். எப்போதும் வந்து இந்த சுக்கா மாதிரி பண்ணுவேன், இல்லைனா வந்து இந்த ட்ரையாக பண்ணுற மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி வந்து எப்படின்னா ஒரு செமி கிரேவியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி செய்துட்டு இருந்தேன். நான் வந்து இன்றைக்கி இந்த அகாரோவோட எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ரீசெண்டாக இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட இதை நான் 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன். 2 தடவை நான் செய்த ரெசிபிக்குமே என் ஹஸ்பண்ட்லேருந்து செம்ம பாராட்டு மழை கிடச்சிச்சு. என்னவோ தெரியல, அது அதில் சமைக்கிறதுனால நல்லா வருதா இல்லை நான் சமைக்கிறதுனால நல்லா வருதான்னு எனக்கே தெரியல. பட் ஆனால் 2 டைமுமே என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன மாயமந்திரம்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு வந்துட்டு பீஃப் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா 2-3 தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அது கூட வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், இதை நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் ஆயில் சேர்த்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ் இது 4ஐயும் வந்துட்டு நம்ம தாளிப்புக்கு கொடுத்துக்க வேண்டியதாக கரம் மசாலா. ஸோ இது 4மே வந்துட்டு நல்ல அரோமா இருக்கும். இன்னும் எக்ஸஸாக நம்ம எந்த ஒரு அரோமாக்காக எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸோ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கணும். ஸோ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துட்டு இதுவும் நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற பீஃப் இது வந்து நல்லா கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்க்கவே எவ்வளோ க்ளீனாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து இது கூட சேர்த்து இதையுமே அந்த ஆயிலில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். ஸோ இப்போ இதில் வந்து 3 மசாலா பவுடர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் 1 சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் வந்துட்டு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு இது கூட சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சிக்கன் மசாலா வந்துட்டு நான் ஒரு தடவை மூணார் போயிருக்கும் போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நீங்கள் இங்கே வந்து ஆச்சி சக்தி சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்திக்கலாம். ஸோ இது கூட நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, இந்த 4 ஐட்டம்ஸ் மட்டும் சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் டைம் கொடுத்து வேக விடணும். ஸோ இவ்வளோ தான். இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு மல்லிக்கீரை சேர்த்திட்டு உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு தடவை பீஃப் கிரேவி செய்து கொடுத்து பாருங்கள். இதில் வந்து நான் கர்ட் சேர்க்கல, அப்புறம் வந்துட்டு இது தேங்காய் சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. இவ்வளோ தான் இதோட ரெசிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரெஷர் மோடில் வச்சுட்டேன். செம்ம சூப்பராக வந்துட்டு கிரேவி ரெடி ஆகிடும். அடுப்பு பாருங்கள், பலன்னு புதுசு மாதிரி மின்னுதா. 1 வருஷமாக நான் இப்படி தான் இந்த அடுப்பை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கின 10 நாள்லேயே மேலே உள்ள அந்த இரும்பு கம்பியில் வந்து துரு வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னவோ தெரியல, எனக்கு தான் அப்படியானோ எனக்கு புரியலை. ஸோ இப்படி தான் நான் இந்த அடுப்பை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் இந்த பெயிண்ட் கடையில் வந்து பிளாக் கலர் ஸ்ப்ரே பாட்டில் கிடைக்கும். அதை வாங்கி ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த கம்பி வந்து புதுசாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்பாத்தியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த விலாக் முடிகிற கட்டத்துக்கும் நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது லாங் வீடியோஸ் வந்து போடலாமா போட வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரியல, நான் அதனால் இந்த டைம் வந்து ரொம்ப பெருசாலாம் எடுக்கல. இன்ஷால்லா அடுத்தது ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.